ஹாப்பி மார்னிங். இப்போ உங்கள் சின்ன பசங்க குழந்தையில வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸு அவங்க எது கேட்டாலும் வாங்கி தரோம். சாக்லேட் கேட்குறாங்களா வாங்கி தந்துடுறோம், இல்லை பிஸ்கெட் கேட்குறாங்களா வாங்கி தரோம், டாய்ஸ் கேட்குறாங்களா வாங்கி தந்துடுறோம். எது கேட்டாலும் வாங்கி தரோம். ஏன்னாக்கா நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க பேரண்ட்ஸ். நான் சின்னப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா எதுவும் வாங்கி தரல. இப்போ என் பசங்க ஏதோ கேட்குறாங்க, என்னால் முடியுது, இப்போது நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அவங்க பெரியவங்க ஆகும்போது இதே ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக வந்து உட்காருவாங்க வீட்டில். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, 8, 9, 10th போகிறாங்க. எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஸ்கூலில் சைக்கிள் எடுத்துகிட்டு வராங்க, எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. வாங்கி கொடுக்கலனாக்கா நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது போய் சைக்கிள் வாங்கலான்னு பார்த்தா இவங்க வந்து 50,000, 1,00,000 அந்த மாதிரி சைக்கிள் கேட்பாங்க. சைக்கிளே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு வாங்கி தரணும். ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே அந்த மாதிரி சைக்கிள் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பர்த்டே பார்ட்டினா 5,000, 10,000 கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் மேக்டொனால்ட்ஸ் போகணும், அங்கே ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எல்லாம் வாங்கி தரணும், அவங்க வண்டி வாங்கி தராங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிறாங்க. அதே கொஞ்சம் பெருசாக வராங்க, 18 வயசு ஆகுது. அப்போ வந்து கேடிஎம் பைக் வேணும், இல்லைனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், செத்துருவேன், சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி அடம் பிடிப்பாங்க. இதில் மெயின் கல்ப்ரேட்ஸ் யாருன்னு பார்த்தாக்கா அம்மா தான். அம்மா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பையன் கேட்குறான், ஆசையாக வாங்கி கொடுத்துருங்க, நம்ம தான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, சின்னப்போ நீங்கள் பண்ண தப்பு தான். ஸோ சின்னப்பவே நீங்கள் அதை வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னு, நீ ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கல. அதை எப்படி பண்ணணும்னா, இப்போ சின்னப்பவே உங்கள் ரூமில் வந்து டாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, நீ போய் அதெல்லாம் எடுத்து வை, அதுக்கப்புறம் உனக்கு சாக்லேட் தரேன், இல்லை நீ வந்து நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியாக சாப்பிடு, முட்டை சாப்பிடு, அப்போ உனக்கு நான் பிஸ்கெட் வாங்கி தரேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு அவங்க கேட்குறத கனெக்ட் பண்ணிங்கன்னா அன்னிலேருந்தே அவங்களுக்கு புரியும், ஓகே நான் ஏதோ ஒன்று செஞ்சால் இவங்க எனக்கு வாங்கி தராங்க, அந்த மாதிரியே ஒரு கான்செப்ட் வரும். அப்போ பெரியவங்க ஆனன்னு கூட நீ 8th, 9th, 10th நல்ல மார்க்ஸ் வாங்கு, அப்போ நான் உனக்கு வாங்கி தரேன், அந்த மாதிரி சைக்கிளை கனெக்ட் பண்ணுங்க. இல்லை பைக்கு, கேடிஎம் பைக் கேட்குறாங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் நீ அட்மிஷன் வாங்கு, உனக்கு வந்து நான் கேடிஎம் பைக் வாங்கி தரேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த பொருளோட வேல்யூ தெரியும், அதை வந்து பத்திரமா வச்சுப்பாங்க, அதை வந்து நாசம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அதை ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. தே வில் ரியலி ஏர்ன் தட் ப்ராடக்ட். என்னோடய பேர் அமிகோ சோச்சன், பிஸ்னஸ் கோச் அண்ட் லைஃப் கோச். பாய்.